அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடத்திலே முதல் உபவாச கூட்டத்திலே வந்திருக்கிற, அதே விதமாய் சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அத்தனை பேருக்கும் அன்பின் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறேன். கடந்த 23 ஆண்டு காலங்கள் இந்த உபவாச கூட்டங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். 24வது ஆண்டிலே நாம் பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்தபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த பகுதியிலே கர்த்தர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை, இது ஒரு சபை அல்ல, இது ஒரு சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால் எந்த குறைவும் இல்லாமல் இந்த நிமிடம் வரை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். சொன்னாங்க, இங்கெல்லாம் சுவிசேஷ ஊழியெல்லாம் இந்த ஊர்லலாம் செய்ய முடியாது, ஏன்னா டவுனில், நான் சிட்டியில் அந்த மாதிரி இடங்களுக்கு போனாக்கா அங்கே வேணால் ஊழியம், அந்த மாதிரி ஊழியம் செய்யலாம். இங்கே சுவிசேஷ ஊழியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். கொஞ்ச நாளில் சபை வச்சிருவார், கொஞ்ச நாளில் சபையை உருவாக்கிடுவார் அவர். அதனால் விசுவாசிகளை எல்லாம் போக விடக்கூடாது அப்படின்னு தீர்மானம்லாம் பண்ணாங்க. நான் சொன்னேன், என்னை எந்தக்கு ஆண்டவர் அழைத்தாரோ அதிலே நான் நிலைத்திருப்பேன். நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நான் எல்லார்ட்டையும் சொன்னேன். சிலர் அதை ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் இன்னும் நம்பலை. ஹல்லேலூயா. 24 வருஷம் கடந்து போனதுக்கப்புறமும் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு சபை ஆரம்பிச்சிருவார்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் என்னை அழைத்தார். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகத்தான் கர்த்தர் என்னை அழைத்தார். ஒரு சபை வைப்பதற்காக என்னை அழைக்கவில்லை. நான் அதை பிராக்டிக்கலாகவே அறிந்திருக்கிறேன். நான் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சபையை காண்பிப்பார். அதை நடத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்வான். சபை இருக்காது, ஆனால் அந்த ப்ரேயர் சென்டரில் சபை நடத்தும்படியான வாசல்களை ஆண்டவர் திறப்பார். அது துபாயில் இருக்கும் பொழுதும் சரி, அதே விதமாய் ஓமனில் சோகார் என்ற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போகும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தான் அங்கே விடுமுறை நாட்கள். அந்த நாட்களிலே அவங்க நிர்ணயிக்க வைத்திருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு டைம் வாங்கி கொள்ளலாம். நான் போய் எங்கேயும் டைம் கேட்டது கிடையாது, எங்கேயும் நின்னது கிடையாது. ஆனால் ஆண்டவராகவே கர்த்தராகவே எனக்கு ஏற்ற வாசலை திறப்பார். அந்த இடங்களுக்கு நான் போவேன். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தமிழ் வர்ஷிப் நடத்துங்க, இந்த மாதிரி ஜனங்கள் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. நான் அதை எடுத்து நடத்துவேன். பாருங்கள், அதை நடத்தி நான் வீட்டுக்கு வருவேன் லீவுக்கு. திருப்பி ஆண்டவர் அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியம் வேறு யாராச்சும் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படித்தான் எல்லா இடங்களிலும். அதை ஸ்டடி ஆண்டவர் என்கிட்ட கொடுக்க மாட்டார். அங்கே ஊழியம் நிறைவேறிச்சா அடுத்த இடத்த காலி பண்ணிடுவார். இப்படித்தான் ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை எனக்கு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதனால தான் அதில் ரொம்ப ஸ்டடியாக இருக்கேன். ரொம்ப தெளிவாகவும் கர்த்தர் இதுவரை நடத்தி வருகிறார். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அங்கே ஊழியம் வச்சிருப்பார், அங்கு ஆத்துமாக்களை கொடுப்பார். அந்த சபையெல்லாம் ரொம்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அனுப்பி விடுவார். திருப்பி அந்த இடத்துக்கு போக விட மாட்டார். விசாலாம் கேன்சல் ஆகாது, நானே போக மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில், ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தினுடைய அழைப்பு என்னதென்பதை எனக்கு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் உறுதிப்படுத்தி காண்பித்தார். ஆகையினால தான் இந்த ஊழியத்தை
ஆண்டவர் தெளிவாக சொல்லி அதை ஆரம்பிக்கும்படியாக கிருபை செய்தார். இதனுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் விரும்பி இந்த இடத்துக்கு வரல. இந்த இடம் எதுவும் எதிர்பார்த்து நான் வரல. நிர்பந்தத்து நிமித்தமாய் தள்ளப்பட்டேன். நிர்பந்தத்து நிமித்தமாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இடமில்லாதபடிக்கு தள்ளாடினேன். அந்த நேரங்கள்லாம் கர்த்தர் கை கொடுத்து நமக்கென்று ஒரு சொந்த இடத்தை கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இல்லைன்னா இந்த இடமும் நமக்கு வந்திருக்காது, இங்கே இருக்க மாட்டேன். கர்த்தர் கிருபையாய் இந்த 24 ஆண்டு காலங்கள் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதற்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த காலகட்டங்களிலெல்லாம் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, எங்களுக்கு நிறையா ஜெபம் பண்ணிங்க, எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, எங்களை நீங்கள் பல விதங்களிலே தாங்கினீங்க. உங்களுக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை சொல்லி, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டில் என்ன நடக்க போகிறதோ, எப்படி என் குடும்ப வாழ்க்கை இருக்க போகிறதோ, எப்படி என்னுடைய ஊழியம் இருக்க போகிறதோ, எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்க போகிறதோ என்று சொல்லி ஒரு வேளை பயத்தோடு இருக்கலாம். ஒரு விதமான கலக்கம் நமக்கு உண்டாயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் பயன்படுத்தின வார்த்தை பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையை தான் நீங்கள் சுவிசேஷ பகுதிகளிலே இயேசு பிரசங்கித்த எல்லா இடங்களிலும் அவர் அதிகமாய் பிரசங்கித்து வந்தார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசனமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஏதோ ஒரு பயம் நமக்கு இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு பயம் நமக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். உங்களுடைய வியாதியை குறித்து பயம் இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பொருளாதார நிலைமையை குறித்து பயம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதை குறித்து ஏதோ ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கலாம். ஒருவேளை நான் ஊழியம் செய்கிறேன்னே, எனக்கு எதுவுமே இல்லையே, எந்த வாய்ப்பும் இல்லையே, அப்படி நீங்கள் பயப்படலாம். அல்லது ஒருவேளை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என் குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லை, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாய்ப்பே இல்லை, யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க, நான் எப்படி இதை கடந்து போவேன், எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்வேன் என்று ஒரு வேளை நீங்கள் பயப்படலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? ஏன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அஞ்சு நிற்கிற? உன்னை வழி நடத்துகிற தேவன் நான் தானே. நீ பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன். நீ பயப்படாத,
உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுகிறார்ல. நீங்கள் இதை விசுவாசிக்கணும். உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, உங்களுக்கு துணையாக எப்பவுமே இருக்கிறார். உங்கள் துணைவியார் சொல்கிறவங்க மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். சில நேரங்களில் பிரிஞ்சு போயிடுவாங்க, சில நேரங்களில் தூரமாக இருப்பாங்க. ஆனால் சொல்கிறவர் எப்பவுமே கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் சொன்னாரா இல்லையா? உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, இந்த 2026 ஆண்டு முழுவதும் வருகிற நாட்கள் எல்லா காலகட்டங்களிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாத. ஏன் பயப்படுற? எதை குறித்து பயப்படுற? பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ அண்ட சராசரங்களை படைத்தவர், அனந்த ஞானம் படைத்தவர், சர்வ வல்லமையும் படைத்தவர். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை பார்த்து சொல்கிறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாரு, ஒரு நண்பனை போல சொல்கிறாரு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு போல சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எது ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒழியாது. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நேசிக்கிறபடினால, எவ்வளவு அன்பாக இருக்கிறபடினால உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, என்னை பார்த்து சொல்கிறாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருவேளை பயப்படுறீங்களா? எதுக்காக பயந்துட்டுருக்கீங்க? என்ன காரணம் உங்களுக்கு பயத்தை உண்டாக்குது? யாரோ பயமுறுத்துறாங்களா? ஏதோ ஒரு காரியத்தை கண்டு பயந்து நடுங்கி இருக்கீங்களா? ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இது எப்படி நடக்க போதோ தெரியலையே அப்படி சொல்லி பயப்படுறீங்களா? அதையெல்லாம் கர்த்தர் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க. உங்களை பார்த்து அவர் தான் சொல்கிறாரு, நான் சொல்லலை, ஒரு மனிதனும் ஊழியக்காரனும் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, எந்த காரணத்தை கொண்டு பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். யார் வேண்டுமானாலும் எங்கே வேணா போயிடலாம், யார் வேண்டுமானாலும் கைவிட்டுட்டு போயிடலாம், பட் நான் உன்னை துணை நின்று உனக்கு நான் பாதுகாப்பு தருவேன், அவன் துணை நின்று எல்லாவற்றையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. துணை நிற்பாரா? கேட்குற உங்களுக்கு துணை நிற்பாரா? விசுவாசிங்கய்யா. ஹல்லேலூயா. எனக்கு இயேசு துணை நிற்பார் அப்படி சொல்லுங்க. எனக்கு இயேசு துணை நிற்பார். எல்லா காலகட்டங்களிலும், எல்லா நிலைமைகளிலும் இயேசு எனக்கு துணையாக இருப்பார். மற்றவங்க என்ன தூஷணமாக பேசினாலும் சரி, மற்றவங்க என்ன அவதூறாக பேசினாலும் சரி, மற்றவங்க என்ன அவமானமாக நினைச்சாலும் சரி, இவங்க இப்படி அப்படின்னு முத்திரை குத்தினாலும் சரி, என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்கு துணையாக இருப்பார், எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஹல்லேலூயா. என் காரியத்துக்கு எல்லாத்துக்கும் துணை நின்று எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் தான் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் துணையாக இருப்பார்? எப்போ அவர் துணையாக இருப்பார்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது, பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 25வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்களுடைய ரதங்களில் இருந்து அதாவது பார்வோனுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பார்வோனே மோசேகிட்ட சொல்லிட்டாரு. அநேக காரியங்களை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்களை வச்சிருந்தாக்கா சரி வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். இவங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கானான் தேசத்துக்கு புறப்பட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இடத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இந்த பார்வோனர்கள் எகிப்தியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எந்த வேலையும் செய்ய மாட்டான்ல, சோம்பேறிங்க எல்லாம் தின்னுட்டு தடிமாடு மாதிரி இருப்பான். செய்கிறவெல்லாம் இஸ்ரவேலர்கள். செங்கல் அறுக்கிறது, சாந்து மிதிக்கிறது, சூளை போடுறது, எல்லா வேலையும் யார் செய்வாங்கன்னாக்கா இஸ்ரவேலர்கள்லாம் செய்வாங்க. இப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேலர்களை கூட்டிட்டு கிளம்பிட்டார். அப்படி கூட்டிட்டு கிளம்பிட்ட உடனே பார்வோனும் அவனுடைய ஆட்களும் பார்க்குறாங்க, எகிப்தியரும் பார்க்குறாங்க. ஐயோ, நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே, உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லையே, இவங்கள விட்டோமே, இவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்கள அடிச்சு மறுபடியும் இழுத்துன்னு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு புறப்பட்டு போகிறாங்க. ரதங்களோடு, குதிரைகளோடு, பரிவாரங்களோடு புறப்பட்டு போகிறாங்க. அப்படி புறப்பட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேலர்கள் தூரத்தில் திரும்பி பார்த்தாக்கா இவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க. பெரிய சேனை பின்தொடர்ந்து வருது, பார்வோனுடைய சேனையை பின்தொடர்ந்து வருது. பார்த்துட்டு பயந்துட்டாங்க. இவன் போவிட்டு அடிப்பான் பழகுது. போக விட்டு நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. போட்டோம் எப்போ பழி வாங்கலான்னு காத்துட்ருப்பாங்க. போட்டு தான் அடிக்கிறது, பின்னாடி வந்து அடிக்கிறது, இந்த வேலையை செய்கிறாங்க போலதுன்னு பயந்துட்டாங்க. பாருங்க, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படி கூட உங்களுக்கு பயம் இருக்கலாம். இந்த நாட்களில் நமக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு நமக்கு பின்னாடி என்னென்ன பேசி நம்மளை என்னென்ன சதி திட்டுவாங்களோ தெரியலையே, எப்படி காலை வாரி விடுவாங்கன்னு தெரியலையே, இப்படியெல்லாம் நம்மளை பழி வாங்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை பயப்படலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி தான் பயம் இருந்துச்சு. இவங்க பின்தொடர்ந்து வர்றதை பார்த்துட்டு பயம், ஐயோ நடு வழியில் மாட்டிக்கிட்டோமே, நமக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க பதறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, இவங்கள விட்டாரு, அவங்கள வர விட்டாரு. பின்னாடியே வர்றாங்க. இவங்க செங்கடலை கடந்து போயிட்டாங்க, அவங்க செங்கடலுக்குள்ளே வர்றாங்க, என்ட்ராகிறாங்க. என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அந்த உருளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேரில் இருக்குமே ரதத்தில் டயர் மாதிரி, நீங்கள் இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு டயர் இருக்குல்ல, அந்த மாதிரி ரதம், அதில் இருக்கிற உருளை டப்புன்னு கழண்டுச்சுங்க. எல்லா ரதத்தினுடைய உருளைகளும் கழண்டுச்சு. அச்சு கழண்டு போட்டால் என்ன ஆகிடும், வண்டி எங்கன்னா ஓடுமா, அப்படியே தடுமாறி விழுவான். எல்லாரும் விழுந்து போனாங்க. கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறாரியா, இதுக்கு மேலே நம்ம பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லி அவன் பயந்து ஓடி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் யாருக்கோ பயப்படுறீங்கல்ல, யாரோ உங்களை பயமுறுத்துறாங்கல்ல. ஒருவேளை மனிதனாக இருக்கலாம், அல்லது அசுத்த வல்லமைகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு பயமுறுத்துதல், ஏதோ ஒரு காரணத்தினால பயந்து இருக்கிறீங்க. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே,
இஸ்ரவேல் ஜனங்க பயந்த போது யாரும் துணை நிற்கல. அவங்கள அழைத்த தேவன், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்றபடினாலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அழிந்து போனது. ஹல்லேலூயா. முற்றிலுமாய் அவைகள் ஒன்றுமில்லாமல் போனது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் பயப்படுறீங்களா? பயப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் யாரும் துணை நிற்க மாட்டாங்கங்க. எல்லாரும் கை கழுவிட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க, தள்ளி விட்டு போயிடுவாங்க, அல்லது காலவாரி விட்டுட்டு போயிடுவாங்க, எதை வேணா செய்வாங்க. உங்களுக்கு துணை நிற்கிறவர் ஒரே ஒருவர் தான். பயப்படுகிற சூழ்நிலையில் எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பயத்தோடு இருக்கிற நிலைமையில், பயத்தோடு நடுங்கி இருக்கிற நிலைமையில் உனக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. பயப்படுகிற சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு எப்படி போகுமோ பயப்படுறீங்களா? சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, செய்திகள்லாம் அப்படி வருத, பயப்படுறீங்களா? பயப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதியில் மீதியானவர்கள் என்று சொல்லுகிற ஒரு மக்கள் இருந்தார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிதியோன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனும் அங்கே இருக்கிறான். இந்த மீதியானவர்கள் வந்து இந்த இஸ்ரவேலர்களை பயமுறுத்துவாங்க. இப்படி பயமுறுத்தி என்ன செய்வாங்க, அவங்க வச்சிருக்கிற தானியம், அவங்க சேகரித்து வைத்திருக்கிற பொருட்கள், அவங்க போரடித்து வைத்திருக்கிற எந்த ஒரு களஞ்சியமானாலும் அதை என்ன செய்வாங்க, கொள்ளை அடிச்சுன்னு போயிடுவாங்க. கொள்ளை கூட்டம் இருக்குல்ல, கொள்ளை கூட்டம் அந்த மாதிரி வருவாங்க. வந்து பவுஞ்சியாக கும்பலாக வந்து அவங்க வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கிட்டு அவங்கள மிரட்டிட்டு அடித்து போட்டு போயிடுவாங்க. இப்படி பயந்துருக்கிற சூழ்நிலையில் கிதியோன்ற ஒரு மனுஷன் அவங்களுக்கெல்லாம் பயந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வச்சிருக்கிற தானியத்தை கொஞ்சமாக போரடிக்கிறார், கொஞ்சமாக அதை உதிர்த்து அதை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போரடிக்கிறார். அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் வாசிக்கலாம், 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, பயந்துட்டு போரடிச்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட நீ பயப்படாதே அப்படி சொல்லிட்டு அவனை பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைச்சி அவன் புலம்புறான். நான் பராக்கிரமசாலியாக இருந்தாக்கா ஏன் இப்படி நான் பயந்துன்னு போரடிக்கணும்? அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பதான், அது நேரம் இல்லை, நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் புலம்புறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார். ஹல்லேலூயா. ஏன்னா பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், அனுப்புறது நான் இல்லப்பா. நீ ஏன் பயப்படுற? 2026ஆம் ஆண்டை குறித்து நீ ஏன் பயப்படுற? உன் பொருளாதாரத்தை குறித்து நீ ஏன் பயப்படுற? உன் வியாதியை குறித்து நீ ஏன் பயப்படுற? உன் எதிர்காலத்தை குறித்து ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போப்பா. ஹல்லேலூயா. நான் உன்னை வழி நடத்துவேன், பயப்படாத. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, எந்த பயத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு துணை, கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா.
அவர் ஒருத்தர் தான் பயம். பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு நம்மை ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நமக்கு துணையாக இருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இயேசு சிலுவையில் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சீஷர்கள் பயந்துட்டாங்க. அவ்வளோதான், ஊழியம் முடிஞ்சு போச்சு. இயேசுவே சிலுவையில் அடிச்சிட்டாங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம மனைவி பிள்ளைங்களாம் என்ன ஆகிறது, நம்ம குடும்பங்கள் என்ன ஆகிறது அப்படின்னு யூதர்களுக்கு பயந்துன்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தின்னு தாப்பால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, பயந்து நடுங்கி. எப்படி இருக்கும் பாருங்க சூழ்நிலை. வெளியில் போனாக்கா அடி வாங்குவாங்க, கொலை நடக்கும். வெளியில் போனாக்கா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, வெளியில் போக முடியாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. யூதர்களுக்கு பயந்துன்னு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்களாம். அந்த வீட்டுக்குள்ளே வந்து இயேசு பயப்படாதே சொல்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே சொல்கிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் வேதாகமத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். நீ பயப்படாதே அப்படி சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். பாருங்க, அவங்க துணை நின்னதுனால அந்த சீஷர்கள் அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க, பலமான ஊழியத்தை செஞ்சாங்க. எதை குறித்தும் பயப்படல, மரணத்தை குறித்து பயப்படல, குடும்பத்தை குறித்து பயப்படல, எதிர்காலத்தை குறித்து பயப்படல, எதை பற்றி அவங்க பயப்படல. ஏன்னா தங்களுக்கு சொன்னவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனால நான் பயப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறான்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பயமுறுத்தினாலும் சரி, என்ன அடித்தாலும் சரி, என்ன துன்புறுத்தினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அவங்க அதுக்கப்புறம் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. துணை நிற்கிறவர் அவங்களோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, நீ பயப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ எதுக்காக பயப்படுறியோ அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு துணை நின்று உங்களை விடுதலை செய்து இந்த வருடம் முழுவதும் நடத்த போகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, எந்த சூழ்நிலையில் கர்த்தர் கூட இருப்பார், துணையாக இருப்பார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:23. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். பாருங்க, யாக்கோபு தம் பிள்ளைகளை மரிக்கிற சமயத்தில் யோசேப்பை கூப்பிட்டு யாக்கோபு என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது, வில்வீரர்கள் உன்னை மனமடிவாக்குவார்கள். மனமடிவுனா என்ன அர்த்தம்? மன ரீதியாக துன்பம், மன ரீதியாக உளைச்சல், மன உளைச்சல் சொல்கிறாங்கல்ல, மன ரீதியான சில உளைச்சல்கள் நமக்கு வரும். மனமடிவாக்கும் பொழுது கர்த்தர் துணை இருப்பார். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எங்க பாருங்க, வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். துணை நிற்கிறவ சும்மா இருக்க மாட்டாருங்க. உன்னை மனமடிவாக்குனாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி எப்படி ஆசீர்வதிப்பாராம்? வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலையும் பூமியின் கீழே இருக்கிற ஆசீர்வாதத்தினாலையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார் அவருக்கு துணை நின்று. ஹல்லேலூயா.
எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை மன உளைச்சலோடு இருக்கீங்களா? ஏதோ ஒரு மன மடிவு, ஒரு பெரிய டிப்ரெஷன், ஏதோ ஒரு காரணத்தில் உங்கள் மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், நீ மனமடிவாக இருக்கீங்களா? உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ மன ஒடிவாக இருந்தாலும் சரி, உன்னை ஆசீர்வதிக்கிறதே உனக்கு துணையாக இருக்கிறேன். வில்வித்து காரங்க உன்னை மனமடிவாக்கினாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு துணை நின்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. துணை நிற்கிறவர் சும்மா வேடிக்கை பார்த்து நிற்கல. அவன் அடிக்கிட்ட பார்த்துக்கலாம்லாம் இல்லை, அவன் பின்னாடி பேசிக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. துணை நிற்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவன் உன்னை அடிக்கிறானா, வில்வித்தைக்காரன் உன்னை மனமடிவாக்குறானா, நீ பயப்படாத, அவனுக்கு முன்பதாக உன்னை எல்லா விதத்திலும் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் துணை நின்று ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை யாரோ மனமடிவாக்குறாங்கல்ல, ஒருவேளை மந்திரவாதிகள், ஒருவேளை சொந்தக்காரங்க, ஒருவேளை உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க, அல்லது உங்களுடைய சொத்து காரியங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் தேவையில்லாமல் மன உளைச்சல், தேவையில்லாத மன வேதனையை உங்களுக்கு உண்டாக்கி தராங்களா? நீங்கள் மன வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறவர் ஆசீர்வதித்து துணை நிற்பாராம். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உனக்கு துணை நிற்பாராம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 38 வருஷமாக பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளத்தில் ஒரு நபர் படுத்து கிடக்கிறான். இவன் முடவனாக இருக்கிறான், எழும்பி நடக்க முடியாதவனாக இருக்கிறான். இவனால் தன்னுடைய வேலையை தன்னால் செய்து கொள்ள முடியலை. ஏன்னா அவன் சொல்கிறான், அந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவனால் இந்த காரியத்தை அவனால் செய்ய முடியலன்னு அர்த்தம். அந்த சூழ்நிலையில் இன்வேலிடாக இருக்கான். அந்த சூழ்நிலையில் இந்த மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடக்கிறான். இவனுக்கு துணை செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஹெல்ப்பே கிடையாது. யாருன்னா கூட்டிகிட்டு போனால் தானே, தூக்கிட்டு போனால் தானே போக முடியும். யாருன்னா கை கொடுத்து அப்படி தோல் மேலே கை போட்டு போனாக்கா ஏதோ போகலாம், அல்லது தூக்கிட்டு போனாக்கா ஏதோ போகலாம். யாருமே துணை செய்யறதுக்கு இல்லைங்க. தன்னந்தனியாக ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் படுத்து கிடந்தான்? 38 வருஷமாக படுத்துக்கிறான். கொஞ்சம் அந்த மனுஷனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ மனமடிவு, எவ்வளோ மன உளைச்சல் அவனுக்கு இருந்திருக்கும். யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை. தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்கள், ஒருத்தரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அந்த மனுஷன் தனியாக படுத்துன்னு கிடக்கிறான், தனியாக அந்த குளத்தடியில் படுத்து கிடக்கிறான், உதவியற்றவனாக இருக்கிறான். யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரல. கொலை கடக்கப்படும் பொழுது யார் முந்தல இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிடுவாங்க. ஆகையினால பாருங்க, எல்லாரும் முன்னாடி பின்னாடி, இப்போ நம்ம ஜோம் பண்ண வர்றதுனாக்கா முன்னாடி பின்னாடி ஓடிடுறோம்ல, அந்த மாதிரி அந்த குளத்தில் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது பாருங்க, முன்னாடி ஓடியாந்து இறங்குறவனுக்கு சுகம் கிடைச்சிரும். இந்த மனுஷனுக்கு நடக்க முடியாதவன்ல, உதவி யாரும் செய்யறதுக்கு இல்லைல்ல, இவன் எப்படி சுகம் பெற முடியும்? இவனுக்கு உதவியே கிடையாது. இயேசுக்கு நல்லா தெரியும். அங்கே ஒருத்தன் உதவியற்றவன் படுத்து கிடக்கிறான், துணையே இல்லாமல் படுத்து கிடக்கிறான், யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றது இயேசு நல்லா ஆவியில் உணர்ந்ததுனால அந்த வழியாக போனவர் அந்த குளத்துக்குள்ளே போனார். ஹல்லேலூயா. அங்கு இவன் மட்டும் படுத்து கிடக்கல, அநேக வியாதிசை படுத்து கிடந்தாங்களாம். எவ்வளோ? அநேகர் படுத்து கிடக்கிற நிறைய பேர் இருக்காங்க அங்கே. இப்போ பாருங்க,
இவர் என்ன பண்ணியிருப்பார், நேராக இவனை முதல்ல படுத்துருந்துருப்பான். 38 வருஷமாக படுத்துக்கிட்டானே நான் ஒரு மூலையில் கிடந்திருப்பான். எங்கன்னா ஒரு மூலையில் எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 38 வருஷம், பாதி ஆயுசு நாள் போயிடுச்சு. 38 வருஷமாக அப்படியே படுத்து கிடக்கிறான், எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறான். இப்போ இயேசு உள்ளே வர்றாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பர் இருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இந்த மனுஷனுக்கு யாரும் இல்லை. என்ன பண்ணா தெரியுமா, ஒருத்தரை கிராஸ் பண்ணி ஒருத்தரை தாண்டி ஒருத்தரை தாண்டி ஒருத்தரை தாண்டி அப்படி தான் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நிறைய வியாதிசை படுத்து கிடக்கிறாங்கனாக்கா நேராக அப்படியே போக முடியுமா? தாண்டி தாண்டி போயிருப்பார். அவங்களுக்கெல்லாம் இயேசுன்னு யாரும் தெரியாது. அவங்களெல்லாம் தாண்டி 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 போய் கடைசியாக இவன்கிட்ட போய் நிற்கிறாரு. இவன்கிட்ட போய் நின்று இயேசு கேட்குறாரு. வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, 38 வருஷமா படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவன் வெகு காலம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வெகு காலம். வெகு காலம்னாக்கா ரொம்ப நாள், வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசுக்கு யாரும் சொல்லலைங்க, இயேசுக்கு யாரும் சொல்லலை. அங்கே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், ரொம்ப நாளாக படுத்து கிடக்கிறான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இயேசுக்கு யாரும் சொல்லலை. அவர் அறிந்து, ஆவியிலே உணர முடியும், ஆவியிலே அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய இருதயத்தின் பாரத்தை, உன் இருதயத்தின் மனமடிவை, உன் இருதயத்தின் கஷ்டத்தை, உன் இருதயத்தில் உண்டாகிற வேதனையை இயேசுவால் அறிய முடியும். இந்த மனுஷன் மனமடிவா படுத்து கிடக்கிறான், உதவியற்றவனா படுத்து கிடக்கிறான். இயேசு அதை அறிந்து இடத்திற்கு போறாரு. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், யாரும் இயேசுகிட்ட சொல்லலை, அவரே அறிந்து போறாரு. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மனமடிவு அவருக்கு தெரியாதா? என்ன வேதனையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாதா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், மனமடிவாக கிடக்கிறவனை பார்த்து இயேசு போய் நிற்கிறார். பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேற ஒருத்தன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். பாருங்க, அவனுடைய இயலாமை காரியத்தை சொல்றான். அவனால் முடியலை, அவ்வளோ மனசு வலி. நான் பார்த்துட்டே இருக்கிறேன்பா, குளம் கலங்குது, நான் முயற்சி பண்ண என்னால் முடியல, யாரும் உதவி செய்யறதுக்கு. எனக்கு முன்னாடி ஒருத்தன் போய் சுகம் பெற்று போயிடுறான். இதை நான் பார்த்து 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 ரொம்ப மனவேதனையோடு இருக்கேன். அவன் மனசு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உதவியற்றவனாக இருக்கிறான், அவனால் எழுந்து எந்த காரியத்தை செய்ய முடியாது. 38 வருஷமாக வெகு காலம் இந்த வியாதியிலே கிடக்கிறான், யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பானா? ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருப்பானா? அவன் மனம் உடைஞ்சில சொல்லியிருப்பான். அவன் மனசு உடைஞ்சு தான் சொல்கிறான். குளம் கலக்கப்படும் பொழுது இயேசுனா யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான், அங்கே இருந்துட்டான். இயேசு 33 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் இருந்தார். இவன் எவ்வளோ வருஷமாக இருக்கான்? 38 வருஷமாக இருக்கான். அப்போ இயேசுனா தெரியறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே படுத்துக்கினான். இப்போ பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ மனமடிவாக இருந்தா இயேசுகிட்ட சொல்கிறான், கொலை கடக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, உதவியே கிடையாது, எனக்கு துணையாக யாருமே இல்லை, என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறங்கி சுகம் பெற்று போயிடுறாரு.
அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, மனமடிவாக இருக்கிற காரியத்தை இயேசுகிட்ட சொல்கிறான். இயேசு என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு துணை நின்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. அந்த நேரமே அவன் சுகம் பெற்று மனமடிவு மாறி அவனுக்கு கர்த்தர் துணை நின்று ஒரு அற்புதம் செய்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரணத்தில் மனமடிவாக இருக்கீங்களா? மன துக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை பிடிச்சிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ ஏன் மனமடிவாக இருக்க? குளம் கலங்கணும்னு ஏன் காத்துட்டு இருக்க? அது கலக்கப்படும் பொழுது உன்னால் போக முடியல, நீ ஏன் நீ புலம்புற? யாரோ உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏன் கலங்குற? இவ்வளோ நாள் போனது போட்டோம், இப்போ நான் சொல்கிறேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. நடந்தானா இல்லையா? அற்புதம் நடந்ததா இல்லையா? இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் தான் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மனமடிவான சூழ்நிலையில் அவர் நமக்கு துணையாக இருப்பார். கலங்காதீங்க. இந்த வருஷம் எப்படி போகுமோ, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் நான் கடந்து போக போகிறேனோ, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவர் துணை நிற்பார். ஹல்லேலூயா. அந்த 38 வருஷமாக வியாதியில் கடந்தவனுக்கு துணை நின்றாரா? உங்களுக்கு துணை நிற்பாரா? நிற்க மாட்டாரா? அவன் மனசு எவ்வளோ வேதனையில் இருந்திருக்கும், அதை விட நம்மளுக்கு ஒன்றும் இருந்திருக்காது. அவ்வளவு கண்ணீர். ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் மனசு எவ்வளோ நொந்து போயிருக்கும், எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான். ஐயோ, நமக்கு யாரும் இல்லையே, உதவி செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, தூக்கிட்டு போய் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே, என் வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தரத்துக்கு ஒருத்தருமே இல்லையே, யாருமே எனக்கு முன் வர மாட்டுறாங்களே. அழுது இருப்பான்ல, மன கலக்கத்தோடு இருந்திருப்பான்ல. அவன் இருதயம் எவ்வளவு கசந்து போயிருக்கோ. எனக்கு அன்பானவர்களே, அவனுக்குத்தான் இயேசு துணை நின்றார். நீங்களும் அப்படி கசந்து போயிருக்கீங்களா? போன வருஷம்லாம் அப்படி நடந்துச்சா? மன மடிவு உண்டாச்சா? மன வேதனை, துக்கம், தூங்க முடியாதபடி பாரம், அதன் வழியே கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு வேதனையானது, எவ்வளவு கண்ணீர் மிகுந்தது என்பது அவங்களுக்கு தான் தெரியும். 38 வருஷமாக அப்படி தான் அவன் இருக்கிறான். யாருமே துணை செய்யலை, யாருமே உதவி செய்யலை. இயேசுவால் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. இயேசுவாலை துணை நிற்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தின் யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், பாடுகள் அவருக்கு தெரியும். ஆகையினால தான் உன் பாரங்களை அறிந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா இல்லை, கூட நின்றாக்கா அற்புதம்தான். அவன் துணையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ பூரிச்சு போயிருக்கும்ல. இப்போ நடக்கிறான், தன்னால் தான் வேலையை செஞ்சுக்க முடியுது, வீட்டுக்கு போகிறான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அவன் கண்ணீர்லாம் துடைக்கப்பட்டிருக்கல்ல, அவன் இருதயம் பூரிப்பாக இருக்கும்ல, சந்தோஷப்பட்டிருப்பான். மறுபடியும் தன் நண்பர்களெல்லாம் போய் பார்த்துருப்பான், தன் உறவினரெல்லாம் போய் பார்த்துருப்பான், யாரெல்லாம் துணையாக இல்லையோ அவங்களெல்லாம் போய் பார்த்துருப்பான். ஹல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கான் அவனுக்கு, அவ்வளோ இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்.
இயேசு துணை நின்னா அதுதான். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் துணை நிற்பார். பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில்? மனமடிவான சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 86வது சங்கீதம் 17வது வசனம். நீர் என்மேல் நோக்கமாகி, நீர் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். 17 கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அடையாளத்தை காண்பித்தருளும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க தாவீது. என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து, நீர் எனக்கு துணை செய்து துணையாய் நின்று என்னை தேற்றுகிறதை, ஆறுதல் அற்று கிடக்கிறம்பா, என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு, என் பகைஞர், என் எதிராளிகள் எல்லாம் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அவர் கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. என்ன கேட்கிறாரு? நான் ஆறுதல் அற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருவரும் இல்லை. எங்கள் மாமா என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை கொல்ல நினைக்கிறாரு. காட்டுக்குள்ளே போனாலும் துரத்திட்டு வராரு. அவருக்கு நான் நல்ல செஞ்சாலும் என்னை கொல்ல நினைக்கிறாரு. நான் ஆறுதலற்றவனாக இருக்கிறேன். என் மனைவி என் கூட இல்லை, என் சொந்தக்காரங்க என் கூட இல்லை, நான் காட்டுக்குள்ளே கிடக்கிறேன், என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, ஆறுதலற்ற நிலைமையில் இருக்கிறேன், கலக்கத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரே, என் எதிராளிகள் கண்டு வெட்கப்படும்படியாய் ஒரு அடையாளத்தை எனக்கு தாங்கப்பா, என்னை ஆறுதல் படுத்துங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. பிரியமானவர்களே, ஆறுதலற்ற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆறுதலற்ற சூழ்நிலையில் அவன் இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்கிற, அங்கும் இங்கும் தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில், ஆறுதல் இல்லாமல் தேறுதல் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஜெபம் பண்ணுறான். ஆறுதலற்ற சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். எந்த தேசத்தில் அவன் கைவிடப்பட்டு பயந்து நடுங்கி காட்டுக்குள்ளேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடினானோ அதே தேசத்தில் கர்த்தர் அவனை ராஜாவாய் நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. அதே தேசத்தை ஆளும்படியாய் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் துணையாக இருந்தாக்கா எதிரிக வெக்கப்பட்டு போவாங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதலற்று கிடக்கிறீங்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கீங்களா? யாரும் உங்களை தேற்றத்துக்கு இல்லை. எஸ், நல்லா இருக்க, குட், நீ செஞ்சது நல்லது, உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, ஒருவரும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இல்லை. நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நான் பார்த்துக்கலாம், நான் கூட இருக்கிறேன் அப்படி யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்க, ஆறுதல் இல்லாமல் இருக்கீங்க, தேற்றுதல் இல்லாமல் இருக்கீங்க, தேறுதல் இல்லாமல் இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. தாவீது அப்படி தான் கிடந்தார். அவர் சொல்கிறாரு, என்னைக்கு ஆயிலும் ஒரு நாள் இந்த சவுல் கையில் தான் நான் சாவேன், அவன் தான் என்னை கொல்லுடுவான். ஆறுதல் இல்லாமல் சொல்கிறாரு, தேறுதல் இல்லாமல் சொல்கிறாரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல் தடுமாற்றத்தோடு இருக்கீங்களா?
உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்போ அவர் ஹெல்ப் கேட்குறார், ஆண்டவரே எனக்கு துணையாக, என் எதிராளிகள் வெட்கப்படுத்தும்படி எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, என்னை ஆறுதல் படுத்துங்க. படுத்தினாரா? எதிராளிகள் வெட்கப்பட்டு போனாங்களா? ஹல்லேலூயா! அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை ராஜாவாய் கொண்டு வந்து நிறுத்தினாரா? ஆமென், ஹல்லேலூயா! ஆறுதல் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலை தருவார். ஹல்லேலூயா! ஆறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு துணையாய் நிற்பார். ஆறுதல் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா! நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவனால் எழுந்து நடக்க முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த 38 வருஷமாக இருக்கிறவன், அதே மாதிரி தான் இவனும் திமிர்வாதக்காரன். எழும்பி நடக்க முடியாது. இவனை தூக்கிட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இயேசுக்கு முன்னாடி இருக்காம இப்போ பாருங்கள், இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். அங்கே படுக்கையில கிடந்த அவனால் ஏஞ்சி நிற்க முடியாது, உட்கார முடியாது, ஒன்றும் கிடையாது. பெட் ரீடன், படுக்கையிலே கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன் கொள். அல்லேலூயா! உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அப்போ இந்த மனுஷன் ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருக்கான், ஏதோ பொல்லாத பாவத்தை செஞ்சிருக்கான். ஆகையினால தான் இவன் இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டான். பாவத்தின் சம்பளம் அந்த நிலைமைக்கு வந்துட்டான். படுத்த படுக்கையாக கிடக்கிறான். இப்போ பாருங்க, இவனை கூட்டிகிட்டு வந்து இயேசு முன்னாடி போட்டாங்க. இயேசு முன்னாடி போட்டாக்கா அவனுக்கு தெரியும் இயேசு அற்புதம் செய்கிறவர், சுகமாக்குறவர், அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியும். இப்போ முன்னாடி படுத்து கிடக்க ஏஞ்சி ஓடவும் முடியாது, அவன் தப்பிக்கவும் முடியாது. முன்னாடி கிடக்கிறான். ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான். இயேசு என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் மனசில் பயம் இருந்திருக்கும். ஐயோ, நான் இவர் முன்னாடி வந்து படுக்க வச்சிட்டாங்களே, இவர் என்ன சொல்ல போகிறாரோ, ஏது சொல்ல போகிறாரோ, இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும் இல்லை? ஏன்னா அந்த வியாதி பாவத்தினால் உண்டானதுன்னு வேதம் சொல்லுது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அவன் ஏஞ்சி நடந்துட்டான். அந்த வியாதி பாவத்தினால உண்டான வியாதி. இப்போ பாருங்க, இவனை இயேசு முன்னாடி போட்டாக்கா அவனுக்கு மனசு திக்குன்னு அடிச்சிருக்கும். நம்ம இடக்கு முடக்கா நான் காரியத்தை செஞ்சுவிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் சுகமாக்கும்னு கேட்டுட்ருக்கோம். அப்படி தான் அவனும் கேட்டிருக்கான். ஆண்டவரே நான் சுகமாக்கும். முன்னாடி எடுத்து வந்து போட்டாங்க. அவன் வேணும்னு சொன்னானா வேணான்னு சொன்னா தெரியாது. அவனை தூக்கிட்டு வந்து போட்டாங்க. இப்போ அவன் தப்பிச்சு போக முடியாது, முன்னாடி மாட்டிக்கிட்டான். இப்போ பாருங்க, இயேசு அவனை பார்க்குறாரு. பார்த்து மகனே அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆறுதல். ஹல்லேலூயா! இயேசு துணை நிற்கிறார் அவனுக்கு. அங்கே இருக்கிறவங்களை யாரும் சொல்லலை. அப்படி அவனை பார்த்து சொல்கிறாரு, மகனே. தன்னுடைய மகனாக அவனை ஏற்றுக்கொள்கிறாரு. நீ பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ துரோகம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! இப்போ பாருங்க, என் மகனே நான் அப்படி கூப்பிட்ட உடனே அவன் மனசில்
திக்கு திக்குன்னு இருந்தவனுக்கு ஐயோயோ ஆண்டவர் என்ன மகனே சொல்லிட்டாரா, என்னையா மகனா ஏற்றுக்கொண்டார், என்னையா மகளா ஏற்றுக்கொண்டார். ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு வந்துடுச்சு. ஏசு பார்த்து சொன்னார், உன் பாவங்க மன்னிச்சுட்டாயா, நீ ஏஞ்சி நட. ஹல்லேலூயா. அற்புதம் நடந்துச்சா, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, ஏஞ்சி நடந்தானா. எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லை. இயேசு துணை நின்றால் உன்னை அவர் குற்றம் சாட்ட மாட்டார். நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், லொட்டு லொசுக்கு, அது இது அது இந்த காரியம் அந்த காரியம், அதை எதையும் சொல்ல மாட்டார். பின்னாடியும் பேச மாட்டார், முன்னாடியும் பேச மாட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆறுதல் வார்த்தை தான். மகனே, மகனே, மகளே. நீங்க உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றார். மகனே, மகளே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆறுதல் இல்லாம இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதீங்க. இயேசு உங்களை பார்த்தா சொல்றார். அந்த திமிர்வாதக்காரன் சொன்ன வார்த்தையிலேயே பெரிய ஆறுதல் அவன் மனசில் வந்துடுச்சு. ஒரு தெம்பு வந்துடுச்சு அவன் மனசுக்குள்ள. பயந்துட்டு இருந்தவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ இயேசு சொல்கிறத கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ அவன் சொல்லியிருக்கலாம், எழுந்து நடனாக்கா நான் எப்படி எழுந்து நடக்க முடியும், நான் தான் இங்கே என்னை கட்டில் தூக்கி வந்து போட்டு வச்சுக்கிறாங்களே, நான் முடவனாச்சே, ஏஞ்சி நடக்க முடியாத திமிர்வாதக்காரனாச்சே, என்ன போய் ஏஞ்சி நடன்னு சொல்கிறீங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? இயேசு பார்த்து அவன் கேட்கலைங்க. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை மகனே சொன்னவொன்னு அவனுக்கு ஆறுதல் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். அவர் என்ன சொன்னாலும் சரி, குட்டிக்காரனா முறானா போட்டிருப்பான், ஓடுறானா ஓடி இருப்பான். அவர் சொன்னார் எழுந்து நடன்றாரு, அப்பவே உடனே ஹல்லேலூயா அவர் சொல்றது அப்படியே கேட்டான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு துணை நின்னாக்கா நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆறுதல் இல்லாத நிலைமையில, ஆறுதல் இல்லாத நிலைமையில எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தில் இன்னும் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இயேசு ஒரு ஊருக்கு போகிறார், நாயின் என்று சொல்லுகிற ஒரு ஊருக்கு. அந்த ஊரில் ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சவ ஊர்வலம். அந்த சவ ஊர்வலத்தில் எல்லாரும் துக்கத்தோடு போகிறாங்க, ஆறுதல் இல்லாமல் போகிறாங்க, கண்ணீரோடு போயிட்டுருக்காங்க. எல்லாம் சாவில் யாருன்னா சிரிச்சுன்னு போவாங்களா? எல்லாம் துக்கத்தோடு போயிட்டுருக்காங்க. இயேசு தூரத்துலேருந்து பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு அம்மா மட்டும் ரொம்ப கண்ணீரோடு வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆறுதலே இல்லாமல் இருக்காங்க. அவங்க அழுகிற அழ இயேசுவோட இருதயத்தை தொட்டுச்சு. ஐயோ, இந்த அம்மா ஆறுதல் இல்லாமல் இருக்காங்க, என்ன விஷயம் அப்படி கேட்டாக்கா, அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு மகன், ஹஸ்பண்டும் இல்லை, ஒரே ஒரு மகன், வாலிப பையன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த அம்மாவுடைய இருதயம் எவ்வளோ துடிச்சிருக்கும், எதிர்காலத்தை நினச்சி ஆறுதல் இல்லாமல். யாருமே துணையாக இல்லை, ஒருத்தரும் உதவி செய்ய இல்லை. பாருங்கள், ப்ரொசஷன் அந்த 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 ஊர்வலத்துக்கு போனவங்களாம் அந்த கல்லறையோடு சரி, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யார் துணையாக இருப்பா? யாருன்னா கூட இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. பாருங்கள், இயேசு அதை உணர்ந்தார். ரோட்டில் போயிட்டு இருக்கிறவர் இறங்கி வந்தார்,
கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன் அப்படி சொல்லி அந்த ஊர்வலத்தில் நிறுத்தினார். அந்த பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உடனே அவன் ஏஞ்சி உட்கார்ந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆறுதலை அந்த இடத்துல உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. இது யாருங்க செய்ய முடியும்? இயேசு ஒருவர் தான் துணை நின்று செய்ய முடியும். அவர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடியும். அங்கே போகிறவங்க யாருமே நான் ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் சரி அந்த மனசு ஏற்றுக்கவும் ஏற்றுக்காது. அந்த ஆறுதல் வார்த்தைலாம் காத்தோடு போயிடும். ஆனால் இயேசு செய்த செயல் பார்த்தாரு. அவர் யாரும் கூப்பிடல. அவர் யாரும் வாலண்டியராக வாங்க இயேசுவை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடல. அவர் ரோட்டில் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தவர் இந்த அம்மாவுடைய கலக்கம் ஆறுதல் இல்லாத நிலைமை பார்த்தாரு. இறங்கி வந்தாருங்க. வந்து யாருமே சொல்லாதத இயேசு சொன்னார். அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். இந்த அம்மாவுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டுச்சு. அந்த அம்மாவுடைய கண்ணீரை முதல்ல துடைக்கிறார். அழாதே அப்படின்னு சொல்லி, அழாதே, நீ ஆறுதல் இல்லாமல் இருக்க, இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். கலக்கத்தோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொல்லி இயேசு வந்து அந்த அம்மாவுடைய கண்ணீரை துடைத்தார். யாருங்க அதை செய்ய முடியும்? எந்த மனுஷன் செய்ய முடியும்? எந்த ஊழியக்காரன் செய்ய முடியும்? இயேசு தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த அம்மா ஆறுதல் அடைந்தாங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆறுதலற்ற சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வருஷத்தில் யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்ல. யாரும் உங்களை தேர்ச்சி நீ வா நான் உன்னை நடத்தி செல்கிறேன்னு சொல்ல தேவையில்ல. அவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பயப்படாதே, பயப்படாதே. இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சிக்கணும். கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். ஹல்லேலூயா. கேட்டு இந்த வேத வசனத்தை அப்படியே இருதயத்தில் எழுதி வச்சுங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதை சொல்லி கேளுங்க. ஆறுதலற்ற நிலைமையில், தேற்றுவார் இல்லாத நிலைமையில், கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது, பயத்தோடு இருக்கும் பொழுது, மனமடிவாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறீங்களா? இதை எனக்கு சொந்தமாக்கி கொள்கிற ஆண்டவரே, என்னை பார்த்து தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். 100% முழுவதுமாய் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாருக்கும் அல்ல, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஏற்படுத்தி இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்வோமா? எல்லாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்த இந்த அன்பு சகோதர சகோதரிய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரை பயப்படாதே, துணையாயிருக்கிறேன் என்று சொன்னவர் உடைய பயங்களை எல்லாம் நீக்கி போட்டேன். ஆறுதலை தந்து, கலக்கங்களை மாற்றி, மனமடிவை மாற்றி நீ துணையாயிருந்தவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.